சார் மாதவ் திவாரி வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தாருன்ற மாரி இருந்துச்சு நீங்க சொல்லும்போது. எல்லாருக்குமே இம்ப்ரெசிவா இருந்தாங்க. சோ ஹவ் டிட் யூ லைக் ஹிஸ் பவுலிங்? சூரியவன்ஷி எல்லாம் வந்து ஒரு ஸ்லோ பால போட்டு அழகா எடுத்தாரு. அவரோட பவுலிங் உங்களுக்கு எவ்வளவு புடிச்சிருந்துச்சு சார்? Stump to stump and exactly concentrating on middle stump. என்னைக்குமே ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டீங்கன்னா 2 ரிஸ்க் இருக்கு. அக்ராஸ் ஆனீங்கன்னா போல்டு எல்பிடபிள்யூ ஷூர் அவுட். ஓகே. அது அந்த ரிஸ்க் இருக்கு எப்பவுமே. அது எப்பயும் கிளிக் ஆகாது அப்படி போட்டா. பட் இவருக்கு இன்னைக்கு அந்த ரசிக் போடுற மாரி, சந்தீப் சர்மா போடுற மாரி, அந்த மாரி கரெக்ட்டா லைன்ல அப்படி போட்டுன்னே இருந்துட்டாரு. அண்ட் கம்மி பேஸ். நீங்க தான் ஃபுல் ஸ்பீட்ல அடிக்கணும். அதுல வந்து மொமெண்டம் குடுக்கல. தட்டுனா 6 போறதுக்கு. ஸோ அதே டு ஸ்டார்ட் வித் இப்போ ஒரு பவுலர் இப்படி போடுறாருன்றது கொஞ்சம் ஆச்சரியம். நல்லாவே போட்டாரு. அண்ட் அவர் பேசும்போது கூட கேட்டார். ரொம்ப லெவல் தான் இருக்கு. அவர் வந்து நெட்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஒன்று சொல்ல தெரியுமா? நெட்ல பவுலிங் போடும் போதே முதல் பால் சும்மா வார்ம் அப்புக்கு அப்படி லூஸ் அப்படி ஜாலியா போறதெல்லாம் இல்லாம ஃபர்ஸ்ட் பாலு என்னோட ஃபீல்டு இது. நெட் இங்க இருந்தா கூட இது என்னுடைய ஃபீல்டு. முதல் பால் நான் எங்க போட போறேன்? யார்கரா ரவுண்டர் விக்கெட்ஸ் போட போறேன்னா மேட்ச்லயும் அதே தான் போட போறேன். ஸோ அது அப்படியே மேட்ச்னே நினைச்சுட்டு ஒரு சாதா டென்னிஸ் பால் மேட்ச் ஆடினா கூட அது ஒரு இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கப் மேட்ச் நினைச்சு ஆடுற மாதிரி அந்த ஃபீல்ட்ல நான் நெட்ல போடுறேன் டாப் ஹிட்டர்ஸுக்கு ஸ்டப்ஸுக்கு எல்லாம் போடுறேன் அப்படின்னு ஒன்று சொன்னாரு. ஸோ அதனால அந்த ஆட்டிடியூட் வந்து ஹெல்ப் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன் போலிங்ல. அந்த மேட்ச் குருவிலே இருக்காரு. ஒரு பிகினர் வந்து இந்த மாதிரி போடுறது கொஞ்சம் ஆச்சரியம். நல்லா போட்டார் நீங்க.